மாசி மாச அமாவாசை, அதுவும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரனும், சூரியனும் இருக்கக்கூடிய நேர்கோட்டில் நமக்கு பகை கிரகங்களான ராகு வந்து அங்க சஞ்சாரம் பண்றது, இந்த கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிரகணம் வந்து நமக்கு இந்தியாவில் தெரியல அப்படின்னா கூட, வானவியல்ல வந்து இந்த கிரக சேர்க்கைகள் வந்து கொஞ்சம் உலகத்திற்கே நல்ல விஷயங்களை செய்யாது. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு நில அதிர்வுகள் வரலாம், எர்த்குவேக்ஸ் வரலாம். நமக்கு தனிப்பட்ட ராசிகள் அப்படிங்கிறத விட, உலகம் கிரகத்துக்கு அவ்வளோ நல்லதில்ல. குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏகப்பட்ட குழப்பங்களும் மற்றும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஒவ்வொருத்துக்குள்ள வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 12 ராசிக்காரர்களுமே பரிகாரங்கள் நிச்சயமாக செய்து கொள்ளலாம். உங்க குலதெய்வத்துக்கு வழிபாடுகள் செய்யுங்க. இன்னைக்கு அங்காளம்மன் ஆலயத்திற்கு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். ஸோ ஆலயத்திற்கு பால் தானம் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மசானா கொள்ளையில வந்து காய்கறிகள் எல்லாம் அந்த மசானா கொள்ளையில வந்து நீங்க வாங்கி குடுக்கறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த நாள்ல இந்த அமாவாசையில ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா, பசுமாட்டுக்கு உணவளிக்கிறது, இல்ல அன்னதானம் பண்றது, அரிசி தானம் பண்றது, இப்படி ஏதாவது ஒரு தானிய தானமோ, அல்லது மொத்தமா அன்னதானம் மாரி பண்றது வந்து ரொம்ப விசேஷம். இதுல ஏதாவது ஒரு தானத்தை இன்றைய நாளில் 12 ராசிக்காரர்களும் செய்வது உத்தமம்.